السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين. صدق الله العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: أعذر الله إلى امرئ أخر أجله حتى بلغ 60 سنة. صدق رسوله النبي الكريم. எல்லா புகழும் புகழ்ச்சி நம்மை படைத்தாலும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகுக. நமது நாயகம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னார் வழிநடந்த அத்துணை சுஹாபாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நல்லோர்கள், வலிமார்கள், குறிப்பாக நாட்களில் சிறந்த நாளான இந்த ஜும்மா நாளன்று ஜும்மா நாளில் சிறப்பு தொழுகையை தொழுவதற்காக அல்லாஹ்வின் பள்ளிவாசலுக்கு விரைவாக வந்திருக்கும் நம் அத்துணை நபர்கள் மீதும், இனி இந்த அல்லாஹ்வின் சன்னிதானத்தை தேடி வருகிற அத்துணை இஸ்லாமிய உள்ளங்கள் மீதும் ஸலாத்தின் கருணையும் ஸலாமும் ஈடற்றவும் உண்டாகட்டுமாக. ஆமீன். இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் மட்டும்தான். இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் வாழ்கிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலேயே வஃபாத் ஆகக்கூடிய பாக்கியத்தை நம் அத்தனை பேருக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். கண்ணியமிகுந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய நாள் நம் இஸ்லாமிய சமூகத்திற்கு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் தருகிற நாள். இதுதான் நம்முடைய புத்தாண்டு. இந்த நாள் தான் நமக்கான ஆண்டு. புது வருடத்தை நாம் தொடங்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ஹிஜ்ரி 1446 முடிந்து இன்றைக்கு நாம் ஹிஜ்ரி 1447வது ஆண்டின் முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தின் முதலாம் பிறை நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதுதான் நமக்கான புத்தாண்டு. இதுதான் புதிய ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற நாம் ஹிஜ்ரி என்று ஏன் இஸ்லாமிய புத்தாண்டுக்கு நாம் பெயரை வைத்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கிற வரை, அவர்கள் நம் கண்ணை விட்டும் மறைகிற வரை, அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி முடிகிற வரை இஸ்லாத்திற்கென்று மாதங்கள் இருந்ததை தவிர இஸ்லாமிய ஆண்டுக்கான பெயர் எங்கேயுமே சூட்டப்படவில்லை. மாதங்கள் இருந்தது. முஹர்ரம் மாதம், சஃபர் மாதம், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆகிர், ஜமாதுல் அவ்வல், ஜமாதுல் ஆகிர், ரஜப், ஷஅபான், ரமதான், ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ் என்கிற மாதங்களின் பெயர்கள் இருந்தது. இஸ்லாமியர்களுக்கான ஆண்டு கணக்கு இல்லை. இப்படித்தான் பெருமானாருடைய காலம் கழிந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலமும் அப்படித்தான் கழிந்தது. சரியாக உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து 6 வருடம் கழித்து, அப்பொழுதுதான் உமர் ரலியல்லாஹு பதவியேற்று 4வது வருடம். அந்த 4வது வருடத்தில் இஸ்லாம் பரவுகிறது, பல நாடுகளுக்கு செல்கிறது. எந்த அளவிற்கு என்றால் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் இஸ்லாம் என்கிற சாம்ராஜ்யம்
22.5 லட்சம் கிலோமீட்டருக்கு என்ன செய்கிறது? இஸ்லாம் பரவுகிறது. அப்ப ஆங்காங்கே பல மாகாணங்கள் உருவாகிறது. ஆளுநர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். இந்த ஆளுநருக்கு மத்தியிலே இஸ்லாமிய ஜனாதிபதி அனுப்புகிற கடிதங்கள், அந்த கடிதங்கள் எப்பொழுது எழுதப்பட்டது, எப்பொழுது வந்து சேர்கிறது, நிகழ்வுகள் எந்தெந்த மாதம் என்று குறிப்பிடப்படுகிறது தவிர எந்த ஆண்டு என்று குறிப்பிடுவதற்கான நாட்காட்டி ஆண்டு கணக்கு நம்மிடத்தில் இல்லை. இது சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு மசூரா நடைபெறுகிறது. அபூ மூஸா அல்-அஷ்அரி என்கிற தோழர் ரசூலுல்லாஹ்விடம் முறையிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு முறையிடுகிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் ஆண்டு கணக்கு இருக்கிறது, நம்மிடம் இல்லை. ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்றால் எந்த மாதம் என்று இருக்கிறது, எந்த ஆண்டினுடைய மாதம் என்று இல்லை. அதனால் நாம் ஏன் இஸ்லாத்திற்கென்று ஒரு ஆண்டு கணக்கை தொடங்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பினார்கள். ஆலோசனை சரியாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு மசூரா செய்தார்கள். அந்த மசூராவிலே இஸ்லாமிய ஆண்டின் துவக்கம் எங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்கிற மசூரா. சில சஹாபிகள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்களே, அந்த பிறந்த ஆண்டுதான் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் சிலர்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், வேண்டாம், பெருமானார் நம்மை விட்டு மறைந்தார்களே, மறைவு, அந்த மறைந்த ஆண்டுதான் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக நாம் வைத்துக் கொள்ளலாம் என்றார்கள் சிலர்கள். இன்னும் சிலர்கள் சொன்னார்கள், வேண்டாம், பெருமானார் நபித்துவம் அடைந்தார்கள் அல்லவா 40 வயதில், அதை இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம். இன்னொருவர் சொன்னார், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் துவக்கமே பெருமானார் மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்று அந்த ஹிஜ்ரத் என்கிற பயணம், அந்த பயணம் எந்த ஆண்டில் துவக்கப்பட்டதோ அதையே இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக வைத்துக் கொள்ளலாமே என்றார்கள் சில சஹாபிகள். 4 மசூரா. ஒன்று பிறப்பு, பெருமானாருடைய இறப்பு 2, பெருமானாருடைய நபித்துவம் 4, பெருமானார் என்ன செய்த ஆண்டு. இப்போ இந்த 4 ஆண்டுகளில் எதை ஆண்டின் துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம்? மசூரா நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. மசூராவின் இறுதி முடிவு இதுதான். பெருமானார் ஹிஜ்ரத் செய்தார்கள் அல்லவா, அதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் வெற்றிக்கான முதல் அடி, முதல் பயணம் அதுதான். அதனால் ஹிஜ்ரத்தை இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக வைத்துக் கொள்ளலாம் என்று செய்கிறார்கள், முடிவெடுக்கிறார்கள். முடிவெடுத்து இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக பெருமானார் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்றார்களோ அந்த ஹிஜ்ரத் செய்த ஆண்டை இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக விட்டார்கள். இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போனால், பெருமானார் மக்காவை விட்டு மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், அப்படி ஹிஜ்ரத் செய்து இன்றோடு 1446 வருடங்கள் முடிந்து 1447 வருடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். அதனால்தான் ஹிஜ்ரி என்றார் நாடு துரத்தல் என்ற அர்த்தம். மக்காவை விட்டு மதீனாவிற்கு சென்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால் அதுவே நம் இஸ்லாமிய ஆண்டின் துவக்கமாக மாறிப்போனது. இந்த ஹிஜ்ரத் பல்வேறு படிப்பினைகள் இஸ்லாத்திற்கு தருகிறது, நமக்கு தருகிறது. எவ்வளோ படிப்பினைகள் இருக்கிறது. இன்றைக்கு ஜும்மாவில் நாம் பார்க்கிற முக்கியமான படிப்பினை என்னவென்றால், இந்த ஹிஜ்ரத் மூலமாக நாம் பெற வேண்டியது அளவிட முடியாத பொறுமையும் தொடர்ந்து போராடுகிற குணமும். இந்த 2 குணம் தான் ஹிஜ்ரத் தருகிற படிப்பினை. நாம் தொடர்ந்து பொறுமையாகவும் தொடர்ந்து போராடுகிற மக்களாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தோம் என்றால் நமக்கு சீக்கிரமாக நம் மரணத்திற்கு முன்பாகவே நமக்கு அல்லாஹ் வெற்றியை தந்து விடுவார், இருளக வெற்றியை அல்லாஹ் தந்து விடுவார். ஒரு மனிதன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி இஸ்லாத்திற்கு வந்து அவன் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு, மலக்குமார்களை ஏற்றுக்கொண்டு, வேதங்களை ஏற்றுக்கொண்டு, நபிமார்களை ஏற்றுக்கொண்டு, மறுமை நாளை ஏற்றுக்கொண்டு, மரணத்திற்கு பின் கேள்வி இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டான் என்றார். அப்படிப்பட்ட முஃமினுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும், கஷ்டங்கள் ஆரம்பித்துவிடும். அதுதான் இஸ்லாமிய வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மை. அதை அல்லாஹ் சொல்கிறார்,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஸாபிரு, பொறுமையாக இருங்கள். ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்டு விட்டாலே அவனுக்கு கஷ்டங்கள் ஆரம்பித்துவிடும், சோதனைகள் ஆரம்பித்துவிடும், துன்பங்கள் ஆரம்பித்துவிடும். இஸ்லாம் என்ற மார்க்கத்தில் நுழைந்து விட்டால் அதுதான் முதல் பரீட்சை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இஸ்லாத்தில் நுழைந்துவிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் முதல் பரீட்சை அதுதான், சோதனை. அதைத்தான் அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார், ஈமான் கொண்ட நல்லடியார்களே, பொறுமையாக இருங்கள், தொடர்ந்து பொறுமையாக இருங்கள், உறுதியாக இருங்கள், நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெறலாம் என்று அல்லாஹ் திருமறையிலே சொல்கிறார். அதுவே இன்னொரு இடத்தில் சொல்கிறார் அல்லாஹ், وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. ஈமான் கொண்ட நல்லடியார்களே, உங்களை நாம் சோதிப்போம், பயத்திலிருந்து சோதிப்போம், பயம் மூலமாக சோதிப்போம், பசி மூலமாக சோதிப்போம், பொருளாதாரத்தை கொண்டு சோதிப்போம், உங்கள் உயிர்கள் உறவுகளை கொண்டு நாம் சோதிப்போம், கனி வர்க்கங்களை கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அப்ப நமக்கு பயம், பசி, பொருளாதாரம், உயிர், இது அத்தனை நமக்கு சோதனை இருக்கிறது. அத்தனையும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? கடுமையான சோதனைகளை தர இருக்கிறான். ஏன் தெரியுமா? அதையும் அல்லாஹ் சொல்கிறார். ஏன் உங்களுக்கு இவ்வளவு சோதனை? ஈமான் கொண்டதுமே உங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை நாம் தருகிறோம் என்றால், வலநபுலுவன்னகும், உங்களை நாம் சோதிக்கிறோம். எதற்காக தெரியுமா? ஹத்தா நஅலமுல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களில் யார் தொடர்ந்து போராடுகிறார்கள், உங்களில் யார் பொறுமையாக இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய வேண்டும். அதனால்தான் உங்களுக்கு சோதனைகளை தருகிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். ஏன் உங்களை சோதிக்கிறேன்? உங்களுக்கு போராடுகிற குணம் இருக்கிறதா, பொறுமை இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக நான் உங்களை சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறார். அப்போ ஒரு மனிதர் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி ஈமானுக்குள் நுழைந்து விட்டார், இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார் என்றால் சோதனைகள் தொடர்ந்து வரும். அந்த சோதனை எதற்காக தெரியுமா? இந்த இஸ்லாத்தில் நாம் பொறுமையாக இருக்கிறோமா, இந்த இஸ்லாத்தில் நீடித்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் சூழல் நமக்கு இருக்கிறதா என்பதை அல்லாஹ் அறிந்து கொள்வதற்காகத்தான் நமக்கு என்ன செய்கிறான்? சோதனைகளை தந்து கொண்டே இருக்கிறார். அதுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்தது. முன் சென்ற எல்லா சமுதாயத்தின் நபிமார்களுக்கு நடந்தது. அந்த நபி ஏற்றுக்கொண்ட மக்களுக்கும் அதுதான் நடந்தது. நீங்கள் வரலாறு நெடுகிலும் ஆய்வு செய்து பாருங்கள். எந்த நபி இஸ்லாத்தை சொல்லியவுடன் அந்த மக்களால் வரவேற்பை பெற்றார்? இல்லை. எந்த வரலாறு அப்படி இல்லை. இஸ்லாத்தை எடுத்து சொன்னதும், அல்லாஹ்வை பற்றி சொன்னதும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள் நபிமார்கள். ஈமான் கொண்டவர்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டார்கள். ஏன் நமது நபி கூட 40 வயது வரைக்கும் பெருமானாருக்கு மக்காவில் என்ன பட்டம் தெரியுமா? நல்ல மனிதர், அழகான மனிதர், புகழுக்குரியவர், அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர். முகம்மதை பிடிக்காத நபர்களே அந்த மக்காவில் இல்லை. 40 வயசு வரைக்கும். 40 வயது ஆனதும் அல்லாஹ் இஸ்லாத்தை தருகிறான். இறைவனை பற்றி அல்லாஹ் ஒருவன் தான், இறைவன் ஒருவன் தான் என்பதை சொல் என்று நம்பிக்கைகள் இடுகிறான். நபி சொல்கிறார்கள். முதலாக தஅவாவை செய்கிறார்கள், இறைவன் பக்கம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அப்பதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு. ரசூலுல்லாஹ் அது வரைக்கும் ரசூலுல்லாஹ் ராஜா மக்காவில் 40 வயதை கடந்து இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற பொழுது, அல்லாஹ்வை எடுத்து சொல்லும் பொழுது பெருமானாருக்கு ஏற்பட்ட சோதனைகள் கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு சோதனைகளிலும் பெருமானார் பொறுமையோடு இருந்தார்கள், தொடர்ந்து இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு என்ன செய்தான்? மாபெரும் வெற்றி அல்லாஹ் தஆலா தந்தார் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நாம் சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், உங்கள் பொருளாதார உயிர்கள் விஷயத்தில் சோதிப்போம். அப்படி நீங்கள் பொறுமையாக இருந்து விட்டீர்கள் என்றால் வபஷ்ஷிரி ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஈமானை இஸ்லாமை எடுத்து சொன்னதும் தான் பெருமானாருக்கு கடும் சோதனை வந்தது. அந்த கடும் சோதனை வந்தபோது பெருமானார் எப்படி பொறுமையோடும் தொடர்ந்து போராடினார்கள் என்பதையும், அப்படி போராடியதால் பெருமானாருக்கு என்ன வெகுமதியை தந்தான் என்பதைத்தான் நாம் இன்றைக்கு ஜும்மாவில் பார்வையிடுகிறோம். பெருமானார் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதும், உண்மையாளர், நம்பிக்கையாளர், நல்லவர் என்று பெயர் பெற்ற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், சூனியக்காரன் என்று சொன்னார்கள். பெருமானாருக்கு 3 ஆண் குழந்தை பிறந்து வஃபாத்தாகிவிட்டது. அதனால் சொன்னார்கள் அபத்தர், சந்ததி இல்லாதவர் என்று சொன்னார்கள். பெருமானாருக்கு சொல்லக்கூடாத வார்த்தைகள் தான் சொல்லி பெருமானாரை செய்தார்கள், காயப்படுத்தினார்கள். நல்லவர், வல்லவர், உண்மையாளர், நம்பிக்கையாளர் என்று சொன்ன அதே சமூகம் இறைவன் ஒருவன் தான், அது அல்லாஹ்தான் என்று சொன்னதும் அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள் பைத்தியக்காரன், சூனியக்காரன், இவன் ஒருவனை பிரிக்கிறான், குழப்பத்தை உண்டு பண்ணுகிறான், ஊரில் புதியதை ஏற்படுத்துகிறான் என்று செய்தார்கள். ரசூலுல்லாஹை வசைபாட்டார்கள் அந்த மக்கள். பெருமானார் அமைதியாக பொறுமையாக தொடர்ந்து இந்த இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனால் கிடைத்த வெகுமதி என்ன தெரியுமா? சூரத்து நூர் என்கிற அத்தியாயம். இது மதீனாவில் இறங்கியது. இது மதீனாவில் இறங்கியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு பின் மதீனாவுக்கு செல்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு போகிறார்கள். மதீனாவில் ஆயத் இறங்கியது. அல்லாஹ் சொன்னான், லா தஜஅல் துஆ ar-ரசூலி பைனக்கும் கதுஆஇ பஅதிக்கும் பஅதா. உங்களில் நீங்கள் உங்களுக்குள்ளே ஒருவரை நீங்கள் பெயர் சொல்லி அழைப்பீர்கள் அல்லவா? இப்ராஹிம், அப்துல்லா, அப்துல் சலாம் என்று அழைப்பீர்கள் அல்லவா? அதுபோல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முஹம்மது என்று பெயர் கூறி அழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் தஆலா வேத வசனத்தை அருளினார். ஒரு காலத்தில் பெருமானார் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதும், ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக பெருமானாரை பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்று சொன்னவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டார், நீங்கள் பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்காதீர்கள், பெருமானாரை பெயர் சொல்லி அழைக்காதீர்கள். பெருமானாரை அல்லாஹ்வின் திருத்தூதர்களே, அல்லாஹ்வின் நபியே என்று மட்டும் அழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டார். குர்ஆனில் நீங்கள் தேடி பாருங்கள், 4 இடத்தில் மட்டும்தான் அல்லாஹ் முஹம்மது என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். வேறு எல்லா இடத்திலும் நபியே, திருத்தூதரே என்றுதான் அல்லாஹ்வை பயன்படுத்துகிறார். சஹாபிகள் அப்படித்தான் இருந்தார்கள். பெருமானாரை பார்த்து யாரும் யா முஹம்மது என்று பெயர் சொல்லி அழைக்க மாட்டார்கள். அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நபியே என்றுதான் அழைப்பார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? ஹிஜ்ரி 150 வரைக்கும் முஹம்மது என்ற பெயர் பல சஹாபிகளுக்கு யாரும் தன்னுடைய குழந்தைகளுக்கு வைக்கவில்லை. முஹம்மது என்ற பெயர் வைப்பதை சஹாபிகள் அவமரியாதையாக கருதினார்கள். முஹம்மது என்ற பெயர் ரசூலுல்லாஹ் மட்டும்தான் இருக்கணும், நம்ம குழந்தைகள் வைக்கக்கூடாது, நம்ம பசங்களுக்கு வைக்கக்கூடாது. ஏன்னா அப்படி வச்சோம்னா முஹம்மதுவா பெருமானுடைய பெயரை சொல்ற மாதிரி ஆயிடும், அது கண்ணியம் இல்லை அப்படின்னு சஹாபிகள் கருதி யாராவது பெயர் வைத்தார்கள் என்றால் அதை தடுத்திருக்கிறார்கள் சஹாபிகள். ஏன்? உமர் ரலியல்லாஹு ஒருவருடைய பெயரை மாற்றினார்கள். முஹம்மது என்கிற பெயர் ஒருவர் இருந்தார், அவர் நிறைய தவறுகளை செய்தார். அதனால் மக்கள் வசைபாடினார்கள், அந்த முஹம்மது இப்படி பண்ணார், அப்படி பண்ணார் அந்த மனுஷனை. அதான் ரசூலுல்லாஹ் அதனால உமர் கூப்பிட்டு அந்த மனுஷனை, நீ ரசூலுல்லாஹ்வுடைய பெயர் வச்சுக்கிட்டு நிறைய பாவத்தை பண்ற, உன்னை திட்டனால் அந்த பெயர் கலங்கப்படுகிறது, உன் பெயரை மாற்று, அப்துர் ரஹ்மான் என்று வை என்று அப்துர் ரஹ்மான் என்ற பெயரை மாற்றினார்கள். எப்படிப்பட்ட ரசூலை எப்படி அல்லாஹ் மாற்றுகிறார் என்று பாருங்கள். இஸ்லாத்தை சொன்னதற்காக பைத்தியக்காரர் என்று சொன்ன அதே ரசூலுல்லாஹை ஹிஜ்ரத்துக்கு பின்னாடி பெருமானார் பொறுமையாக இருந்ததா, தொடர்ந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னதா, அல்லாஹ் தஆலா அவருடைய பெயரை கூட நீங்கள் கூறி அழைக்க வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தார். சௌபான் ரலியல்லாஹு இருக்கிறார், ரசூலுல்லாஹ் நான் உட்கார்ந்திருந்தேன். அப்படி உட்கார்ந்து இருக்கிற பொழுது ஒருத்தர் வந்தவர் யூத அறிஞர். அவர் என்ன செய்தார்? அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னார், அஸ்ஸலாமு அலைக்கும் யா முஹம்மது என்றார். நான் என்ன செய்தேன் தெரியுமா? ஃபதஃபஅதுஹு தஃபஅத்தன், ஓங்கி ஒரு குத்து விட்டேன். சௌபான் ரலியல்லாஹு சொல்றார், ஓங்கி ஒரு குத்து விட்டேன். அவர் கேட்டார், என்னை ஏன் அடித்தீர்கள்
அப்பொழுது நான் சொன்னேன், அல்லாஹ் தக்கூல யா ரசூலல்லாஹ், நீ அல்லாஹ்வுடைய தூதரே என்று அழைக்க வேண்டாமா? எங்கள் நபியை பார்த்து நீ பெயர் சொல்லி அழைக்கிறார், அதனால் அடித்தேன் என்றார் சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு. ஆக பெருமானாரை ஒரு நேரத்தில் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக பைத்தியக்காரர், சூனியக்காரர் என்ற அவமரியாதையான பெயர்களை சூட்டிய அதே காஃபிர்களுக்கு மத்தியிலே அவர்கள் தொடர்ந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னார். பொறுமையாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தஆலா அவர் பெயரை கூட நீங்கள் கூறக்கூடாது, பெயரில் கூட அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தினார். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த மக்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்று சொன்னதற்காக குப்பைகளை கொட்டினார்கள் பெருமானார் மீது. அபூலஹப் வீடு ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்துல தான். இந்த அபூலஹப்புடைய மனைவி உம்மு ஜமீல் இருக்காங்கல, அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த உம்மு ஜமீல் என்ன பண்ணுன்னா, ஒரு ஆடு வீட்டில் அறுத்தா அந்த ஆட்டுடைய குடலை தூக்கி ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போடுறது. எங்கேயாவது அழுகி குடல் இருந்துச்சு, அந்த அழுகி குடலை தூக்கிட்டு வந்து ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு முன்னாடி போடுறது. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வராங்க, வீட்டுக்கு முன்னாடி அழுகி குடல் இருக்கு. அதை பெருமானார் ஒரு கம்பி ஒரு கைத்தடியா அதை நவட்டிட்டே சொல்றாங்க, அரபிகளே, பக்கத்து வீட்டுக்காரர்களே, அண்டை வீட்டுக்காரரான என்னிடம் இப்படியா நடந்து கொள்வீர்கள்? இதுதான் உங்கள் கண்ணியமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டதாக வரலாறு இருக்கிறது. ஒரு நாள் கஅபாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தீம் என்ற இடத்திலே தொழுகிறார்கள். அந்த கஅபாவுக்கு அருகாமையிலே அபூஜஹல் இருக்கிறார், உக்பா இருக்கிறார், உமைத் இப்னு ஹலஃப் இருக்கிறார், வலீத் இப்னு முகீரா, நிறைய பேர் உட்கார்ந்திருக்கிறாங்க. மக்காவின் தலைவர்கள் அவ கூட ஒருத்தர் உட்கார்ந்திருக்கான், உக்பா இப்னு அபீ முஹைத் என்கிறவர். அவங்க அபூஜஹல் சொன்னான், இந்த இடத்துல ஒட்டகத்தை வந்திருக்கிறார், அந்த ஒட்டகங்களை தூக்கி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் மேல போடு. ரசூலுல்லாஹ் சஜதாவில் இருந்தார்கள். அந்த சஜதாவின் நேரத்திலே அவர் வந்து என்ன செய்தார், ஒட்டகக்குள்ளே கொண்டு வந்து பெருமானாருடைய பெடலிலே போட்டார். இளைஞருக்கே முடிவுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி என்ன செய்தார்கள், அசுத்தத்தால் பெருமானாரை என்ன செய்தார்கள், கௌரவ குறைச்சல் பண்ணினார்கள், கண்ணிய குறைவை ஏற்படுத்தினார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஆனால் பெருமானார் பொறுமையாக தொடர்ந்து இறைவன் ஒருவனின் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கான வெகுமதி என்ன தெரியுமா, அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை கொடுத்தான் மதீனாவில் ரசூலுல்லாஹ். அந்த சமுதாயம் எப்படி இருந்தது தெரியுமா ரசூலுல்லாஹ்விடம்? ஒரு நாள் பெருமானார் அப்படி தெருவில் நடந்து வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ் பார்த்ததும் அப்படி ஓடி ஓடினான்னு நினைக்கிறார், ஓடி முடிஞ்சிடறார். ஒரு சின்ன குறுகிய சந்து வந்துடுது. பெருமானாரை பார்த்தா அந்த குறுகிய சந்தில் ஓடி போயிட்டு வந்துடுறார். கொஞ்ச நேரம் கழிச்சு ரசூலுல்லாஹை பார்க்க வரார் அபூ ஹுரைரா. ரசூலுல்லாஹ் கேட்டார், நான் வர்றப்ப அந்த தெருவுடைய எதிர்த்தாப்புல தான் நீ வந்த, என்ன பார்த்தது ஏன் அப்படி ஓடி ஒளிஞ்ச, ஏன் அந்த குறுகு சந்துக்குள்ள அப்படி போன அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹ் கேட்டாங்க அபூ ஹுரைராட்ட. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அபூதாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், சொன்னார்கள், திருத்தூதர் அவர்களே, நான் குளிப்பு கடமையானவனாக இருந்தேன், சுத்தம் இல்லாமல் இருந்தேன், குளிப்பு கடமையாகி சுத்தம் இல்லாமல் இருந்தேன். இந்த அசுத்தமானவன் இந்த அசுத்தங்களில் உங்களை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை. அதனால் உங்களை பார்ப்பதற்கு முன்பதாக நான் ஓடி ஒரு குறுகிய சந்து இருந்துச்சு, அது தப்பிச்சு போய் குளிச்சுட்டு நீட்டாகி பரிசுத்தமாக உனக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த சஹாபிகள் அப்படித்தான் பெருமானாரை பார்த்தார்கள். ஒரு நேரத்தில் அசிங்கங்களை கொண்டு அசுத்தங்களை கொண்டு பெருமானாரை கண்ணியமுறை ஏற்படுத்தினார்கள் இல்லையா, அதற்கு அல்லாஹ் அங்கு விரும்பி கொடுத்தார் மதீனாவில். பெருமானாரை பார்ப்பார்கள் என்றால் சஹாபிகள் சுத்தமான நிலையில் தான் பார்ப்பார்கள். பெருமானாரோடு முசாபஹா செய்கிறார்கள் என்றால் ஒருவோடு இருந்தால் மட்டும்தான் பெருமானாரோடு முசாபஹா செய்வார்கள். சுத்தம் இல்லையா பெருமானாரை பார்க்க கூட மாட்டாங்க அந்த தோழர்கள். அப்படிப்பட்ட சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி பெருமானாருக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தினார். என்ன காரணம்? ஹிஜ்ரத்துக்கு முன்பதாக பெருமானார் அனுபவித்த கொடுமைகள், அந்த கொடுமைகள் பெருமானாருக்கு தொடர்ந்து போராடுகிற தன்மை, தொடர்ந்து பொறுமையாக இருப்பதை பெருமானார் கையாண்டார்கள். அதனால் கண்ணியத்தை ஏற்படுத்தினார். பெருமானாரை கொல்ல துணிந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் அடித்தார்கள். பெருமானார் எந்த தெருவுக்கு சென்றாலும் சிறுவனை விட்டு கல்லால் அடித்தார்கள். தாயினுடைய செய்தி உங்களுக்கு தெரியும். இஸ்லாத்தை எடுத்து சொன்னதற்காக பெருமானாரை கல்லால் அடித்து இரத்தத்தை வரவழைத்தார்கள். அந்த கூட்டம்
ஆனால் பெருமானார் பொறுமையாக இருந்து தொடர்ந்து இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதற்கான வெகுமதி எங்க தெரியுமா அல்லாஹ் தஆலா கொடுத்தார்? ஹிஜ்ரத்துக்கு பின்பு மதீனாவில் அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கொடுத்தார். புகாரிலே 2899 ஹதீஸாக வருகிறது. பெருமானார் ஒரு தெருவின் பக்கம் நடந்து வர்றார். அப்படி நடந்து வந்தா சலாமத்தின் அக்பர் ரலியல்லாஹு அவர் அறிவிக்கிறாங்க ஹதீஸ். அப்படி நடந்து வந்தா அஸ்லம் கோத்திரத்தை சார்ந்த இளைஞர்கள் என்ன செய்கிறார்கள்? அம்பு எய்து விளையாடுகிறார்கள். அம்பு எதுவும் இல்லையா, விளையாட்டு இருக்காங்க. அப்ப அந்த பக்கம் ரசூலுல்லாஹ் வர்றாங்க. நந்தா இங்கிட்டு ஒரு டீம் நிக்குது, இங்கிட்டு ஒரு டீம் நிக்குது. ரெண்டு பேரும் அம்பு எஞ்சி விளையாடி கொண்டிருக்கிறார். பெருமானார் பார்க்கிறார். எரியுங்கள் எரியுங்கள், அம்பை நன்றாக எரியுங்கள். பனி இஸ்மாயிலுடைய இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய குழந்தைகளே நன்றாக அம்பு எறியுங்கள். உங்கள் தந்தை இஸ்மாயில் இருக்கிறாரே, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள், நன்றாக அம்பு எறிவார்கள். அம்பு எறியுங்கள் எறியுங்கள் என்று சொல்லிவிட்டு என்னையும் ஒரு அணியில் சேர்த்துக் கொள்ளுங்களேன், என்னையும் ஒரு அணியில் சேர்த்துக் கொள்ளுங்களேன் என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஒரு அணியில் போய் நிற்கிறார்கள். அம்பு உண்மையான அம்பு இல்லைங்க, அந்த மர அம்பு, அதை வச்சு பயிற்சி பெறுகிறார்கள். ஒரு விளையாட்டு பயிற்சி. அப்போ ரசூலுல்லாஹ் எந்த டீமுக்கு நின்னாங்களோ அந்த டீமுக்கு எதிர்த்தால இருக்கிற டீம் இருக்காங்க, ஆப்போசிட் டீம் அப்படி நிக்கிறாங்க. அம்பு எய்யல. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, மாலக்கும் லா தர்மூன, மாலக்கும் உங்களுக்கு என்ன நேர்ந்தது? லா தர்மூன, அம்பு எய்யாமல் இருக்கிறீர்களே, அம்பு எய்யுங்கள், விளையாட்டுத்தனம் வந்திருக்கிற அம்பு எய்யுங்க. அவர் ரசூலுல்லாஹ் கேட்கிறார். எல்லாம் அமைதியா நிக்கிறாங்க, அம்பு எய்யல. எல்லா சஹாபியும் சேர்ந்து சொல்றாங்க, فَمْسَكَ أَحَدُ الْفَرِيقَيْنِ بِأَيْدِيهِمْ فَقَالَ رَسُولُ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وسلم مَا لَكُمْ لَا تَرْمُونَ. அப்ப قالوا சஹாபிகள் எல்லாம் சொல்கிறார்கள், كَيْفَ نَرْمِي وَأَنْتَ مَعَنَا يَا رَسُولَ اللَّهِ. அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, எங்களுக்கு ஆப்போசிட் டீம்ல நீங்க இருக்கிற பொழுது உங்களை நோக்கி நாங்கள் எப்படி அம்பு எறிவோம் யா ரசூலல்லாஹ். ஒரு இடத்தில் கல்லால் தூக்கி அடித்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. பெருமானார் பொறுமையாக இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் அல்லவா, அதற்கு வெறுமனே அந்த அல்லாஹ் கொடுத்தார். விளையாட்டுக்கு கூட பெருமானார் நோக்கி அம்பை அவர்கள் என்ன செய்யவில்லை, காட்ட விடவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப இப்படிப்பட்ட கண்ணியத்தை அல்லாஹ் தருகிறான் என்று பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பெருமானாருடைய கழுதையை அடி பிடிச்சிட்டு வந்தார், ஓடிட்டு வந்தார். ரசூலுல்லாஹ் பார்த்து கேட்டாங்க, கழுதை போய் மேய்க்க சொன்னா நீ ஏறிட்டு போ, மேய்க்க வேண்டியதுதானே, ஏன் கழுதை யாரும் கழுதை பிடிச்சு ஓடிட்டு போற அப்படின்னு சொல்ல கேட்டார். அவர் சொன்னார், நசையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ். அந்த சஹாபி சொன்னார்கள், உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் திருத்தூதர் அவர்களே, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற கழுதையின் மீது நான் எப்படி உட்கார முடியும்? நீங்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள், அந்த கழுதை நான் எப்படி ஏற முடியும்? எப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு கொடுத்தான் பாருங்கள். இஸ்லாத்தை எடுத்து சொல்கிற பொழுது அவர்கள் அனுபவித்த கொடுமைகளையும் துன்பங்களையும் சகித்துக் கொண்டு பொறுமையோடு தொடர்ந்து இஸ்லாத்தைக்காக போராடினார்கள். அதன் வெகுமதி அல்லாஹ் என்ன செய்தான்? மதீனாவுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இதுவெல்லாம் நமக்கு தருகிற செய்தி என்ன தெரியுமா? நாம் வாழ்கிற காலத்தில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது மார்க்கமாக இருக்கட்டும், இம்மை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், அல்லது மறுமை சார்ந்த விஷயமாக இருக்கட்டும், நீங்கள் தொடர்ந்து கூர்மையாக போராடினீர்கள் என்றால் உங்களுக்கான வெகுமதி அல்லாஹ்விடத்தில் காத்து கிடக்கிறது. மறந்து விடாதீர்கள். யோசிச்சு பாருங்கள் வரலாறு. 40 வயது நபிப்பட்டம் 23 வருடமாக பெருமானார் 13 வருடமாக என்ன செய்கிறார்கள்? மக்காவில் கஷ்டப்படுகிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள தென்பர்கள் 100 அல்லது 150 தான். ஆனால் அதே இஸ்லாம் எல்லா கொடுமையும் சந்தித்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து இஸ்லாத்தை எடுத்து சொன்னதா, பெருமானார் உயிர் பிரிவதற்கு முன்பதாக, ஹஜ்ஜத்துல் விதாவில் பெருமானாருக்கு முன்பதாக 1,24,000 சஹாபிகளை அல்லாஹ் தஆலா நிற்க வைத்தார். அப்ப எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தொடர்ந்து பயணித்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா வெற்றியை தருவார். பெருமானாருக்கு வெற்றியினுடைய அந்த முதல் படி எங்கு கிடைத்தது தெரியுமா? பெருமானாருடைய 53 வயது. 53 வயசுல தாங்க பெருமானார் ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. அந்த 10 வருஷ வாழ்க்கையில ராஜ வாழ்க்கை பெருமானாருக்கு 13 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். இஸ்லாத்திற்காக நிறைய துன்பங்களை சகித்துக் கொண்டார்கள். அப்ப வெற்றி என்றைக்காவது ஒரு நாள் வரும். காலம் கடந்து வரும். வயதாயிருச்சு, 50 வயதாயிருச்சு, 40 வயசாயிருச்சு,
இனிமேல் எங்க சாதிக்க முடியும், இனிமேல் எங்க அல்லாஹ்வின் அன்பை பெற முடியும் என்றெல்லாம் என்ன தேவையில்லை. பெருமானாருக்கு 53 வயதில் தான் அல்லாஹ் தஆலா வெற்றியினுடைய முதல் கனியை சுவைக்க வைத்தார் அல்லாஹ் தஆலா. இந்த இஸ்லாத்தை எடுத்து பாருங்கள். இந்த இஸ்லாம் என்கிற சாம்ராஜ்யம் அது திளைக்க, அது வளர்ச்சி பெறவே 23 ஆண்டுகள் தேவைப்பட்டது. 40 வயது ஏற்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 62வது ஆண்டில் தான் என்ன செய்கிறார்கள், 124 முஸ்லிம்களை பார்க்கிறார்கள் என்றார். இந்த இஸ்லாம் என்கிற உன்னதமான மார்க்கத்திற்கு வெற்றிக்கு 23 வருடம் தேவைப்படுகிறது என்றார். யோசித்து பாருங்கள். நமக்கான காலம் இருக்கிறது, காலம் காத்திருக்கிறது. எந்த வயதை நாம் அடைந்தாலும் சரி தொடர்ந்து பொறுமையாக போராடினோம் என்றால் ஹிஜ்ரத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா பெருமானாருக்கு எப்படி வெற்றி கொடுத்தானோ அது போன்று அல்லாஹ் தஆலா நமக்கும் வெற்றி கொடுப்பார். அதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஅதல்லாஹு இலம்ரின் அக்ஸர அஜலஹு ஹத்தா பல்லகு 60 சனா. 60 வயதை கடந்த ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கு எந்த சாக்குபோக்கும் சொல்ல முடியாது. 60 வயதை அடைந்து விட்டாய் என்றால் இன்மேலும் வெற்றி பெற வேண்டும், நாளை வறுமைக்கான வெற்றி மனத்தில் இருக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு அறிவுறுத்துகிறது. 60 வயதை கடந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு சாக்குபோக்கு சொல்ல முடியாதுன்னா, நான் இந்த அமல் செய்யல, எனக்கு அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு, வாழ்க்கை அவ்வளவு கஷ்டம் இவ்வளவு கஷ்டம், அல்லாஹ்விற்கு புலம்ப முடியாது. அப்ப 60 வயதை கடந்த ஒரு மனிதர் அல்லாஹ்விற்கு சாக்குபோக்கு சொல்ல முடியாது என்றால் அல்லாஹ் வெற்றியை 59வது வயதிலும் அல்லாஹ் தருவான். 59வது வயதிலும் உண்மைக்கும் மறுமைக்கான வெற்றி அல்லாஹ் தருவான். அதனால் நாம் தொடர்ந்து போராட வேண்டும், தொடர்ந்து பொறுமையாக இருக்க வேண்டும். பொறுமையும் போராட்ட குணம் இருக்கிற பொழுது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் அவர் நிச்சயம் ஒரு நாள் வெல்வான். அப்படி வெல்கிற பாக்கியத்தை நம் சமுதாய இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு முதியவர்களுக்கும் நடுத்தர வயதுடையவர்களுக்கும் இஸ்லாமிய பெண்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.